இரண்டாம் உலோகப் போர் வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர்களிலே ஒருவனும் இத்தாலி தேசத்தை 25 ஆண்டுகள் சர்வாதிகாரியாக இருந்து ஆண்டவனும், இத்தாலி தேச மக்களை சொல்லில் அடங்காத துன்பத்திற்கும் துயரத்திற்கும் உள்ளாக்கியவனும், அந்த கொடுமை அந்த நாட்டோடு போகக்கூடாது, அதை விரிவு செய்ய வேண்டும் என்று எண்ணி அவன் உலக நாடுகளை நம்பசம் கொள்ள வேண்டும் என்று எண்ணி இரண்டாம் உலகப் போரை அப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோலன் தான் இத்தாலி நாட்டை ஆண்ட முசோலினி என்று சொல்லக்கூடிய மனித வடிவிலே வாழ்ந்த ஒரு மிருகம். அந்த மிருகம் இத்தாலி தேசத்தை 25 ஆண்டுகளாக ஆண்டது. அந்த மக்கள் 4 நூற்றாண்டு காலமாக சொல்லில் அடங்காத துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆளானார்கள். அதிலே ஒரு சில பேர் நீதி நேர்மை கேட்டு போராடினால் அவர்களையும் அடித்துடைத்தான். அவனை எதிர்ப்பதற்கு ஆள் இல்லை என்ற நிலைமையை இத்தாலியிலே ஏற்படுத்தினான். அதன் உச்சமாக இந்த சதுரங்க வேட்டையை உலக நாடுகளிலும் விரிவுபடுத்த வேண்டும் என்று எண்ணிய ஒரு நயவஞ்சகன். அப்படிப்பட்ட நயவஞ்சகன் ஜெர்மன் நாட்டை ஆண்ட ஹிட்லர் என்ற ஒரு நயவஞ்சகனோடு கூட்டு சேர்ந்து 2ஆம் உலகப் போரை வடிவமைத்தான். அந்த 2 மிருகங்களின் வடிவமைப்பில் தோன்றியதான் 2ஆம் உலகப் போர். அந்த உலகப் போரிலே உலக நாடுகளெல்லாம் பொருளாதாரத்தை இழந்தது, இயற்கை வளத்தை இழந்தது, உயிர் இனங்கள் அழிவிற்கு அந்த போர் காரணமாக இருந்தது. பின்பு அந்த நாட்டையும் அவர்கள் ஆண்ட நாட்டையும் வறுமைக்கு உள்ளாக்கினார்கள். இப்படி சென்று கொண்டிருந்த சூழ்நிலையிலே உலகப் போர் அவர்களுடைய அணிப்படைகள் தோல்வியுற்று ஒரு முடிவுக்கு வந்தது. பின்பு ஜெர்மன் மக்கள், இத்தாலி மக்கள் சொல்லில் அடங்காத துயரத்துக்கு உள்ளானார்கள். இதனால் மக்கள் பொறுத்தது போதும், இனியும் பொறுத்தால் இங்கு நாம் வாழ முடியாது என எண்ணி பொங்கி எழுந்தார்கள். அவருடைய பொங்கி எழுந்த எழுச்சிதான் மக்கள் அவன் மீது பாய்ந்தார்கள். கையில் கிடைத்த கல்லாலேயே அவனை அடித்து கொன்றார்கள். அந்த நாட்டிற்கு ஒரு விடிவு காலத்தை ஏற்படுத்தினார்கள். இப்படியெல்லாம் உலகத்திலே பல மிருகங்கள் உலக மனித குலத்தை மட்டுமல்ல இயற்கையவும் அழித்து பிற உயிர்களும் அழித்து வாழ்ந்திருக்கின்றன என்பதை நாம் இப்போது தெரிந்து கொண்டோம். இந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்தமைக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.